ரெக்கார்ட் 19th ஜூன் க்ளோசிங் அப்லோட் பண்ணியாச்சு. வெல்த் வித் மூர்த்தி அப்படின்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க பாருங்கள். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி. இஸ்ரேல், அதாவது வார் நடந்துட்டுருக்கு கண்ட்ரி ஹிட்ஸ் ஆல் டைம் ஹை. அந்த இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை போயிருக்கு. இந்த வருஷம் 2025 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பல ஊர் சுமூகமாக இருக்க ஊர்லேயே அவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கல. பட் வார் பீக் ஆஃப் தி பீக் வார் போயின்னு இருக்க ஊரில் ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஸோ அதை பற்றி பேசியிருக்கேன் இன்றைக்கி ரிப்போர்ட் கார்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, ட்ரேடர்ஸு நான் இப்போ கண்டினியூஸாக இப்போது பேட்ச், அதாவது ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் நோட் பண்ண விஷயத்த சொல்கிறேன். ட்ரேடர்ஸு ரொம்ப 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 டேலண்டாக இருக்கிறாங்க. ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த டம் பீப்புளே கிடையாது. ரொம்ப டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. நான் பார்க்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயம்தான் மிஸ் ஆகுது. அந்த ஒரு சின்ன ஒரு டாட்ஸு தான் மிஸ் ஆகுது. அந்த டாட்டை கனெக்ட் பண்ண உடனே அவங்க வந்து அருமையான ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாவே சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் தான் செஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ டீப்பான டாபிக்ஸ் இருக்குது 6 செஷனில். ஒரே ஒரு செஷன் தான். அதுவும் நேற்று ஒரு 8 o'clock தான். 8 o'clock ஆரம்பித்தோம், ஒரு 10:30 வரைக்கும் போச்சு, அவ்வளோதான். அதில் கூட அந்த பார்ட்டு கூட நான் ஃபுல்லாக கூட ரிவீல் பண்ணல. ஒரு பார்ட்டு தான் சொல்லிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டியூஸ்டேயில் அடுத்த பார்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். பட் நேற்று சொன்ன அந்த சில விஷயங்கள், சில பேட்டர்ன்ஸை வச்சு இன்றைக்கே தே ஸ்டார்டட் மேக்கிங் வெரி குட் மணி. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கிளியராக. பிகாஸ் நான் வந்து பேட்ச் 1 பார்ட்டிசிபெண்ட்ஸும் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் ஃபீல் பண்ணுறதுன்றது அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு என்னை அந்த மாதிரி கிளியராக ஃபீல் பண்ண வச்சது. ஸோ பேட்ச் 2 எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெஸ்ட்டு வந்து இப்போ பேட்ச் 1ல் பார்த்துட்டு டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பேட்ச் 2 ஈவன் மோர் ஈஸியாக இருக்கும் போல். ஈவன் மோர் தே ஆர் டேலண்டட் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரே ஒரு செஷனில் நீங்களே பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பாருங்கள். ஒரே ஒரு செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு செஷனில் ஒரு பாதி தான். அதுக்கே வந்து தே ஸ்டார்டட் மேக்கிங் வெரி குட் மணி டே 1 இட் செல்ஃப். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. அதாவது என்னதான் ட்ரைனிங் இது பண்ணி கொடுத்தாலும் அவங்க அந்த மணி மேக் பண்ணுறத பார்க்குறதுல தான் அந்த உண்மையான சந்தோஷமே இருக்குது. அது சில பேருக்கு தான் நான் சொல்கிறது புரியும். ஓகே. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய இன்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸு. நேற்று ஆரம்பித்த பேட்ச் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு. நிஜமாவே ட்ரேடர்ஸ் வந்து உண்மையாகவே டேலண்டாக இருக்கிறாங்க. அந்த சின்ன விஷயம்தான் உங்களுக்கு. அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ட்ரேடருமே ஒரு பெட்டர் ட்ரேடராக இருக்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் வந்து லூசர்ஸ் கிடையாது, நம்ம வின்னர் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த சின்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ பேட்ச் 2 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் பேட்ச் 1 ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கு எப்படி அது அந்த அளவு கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ஈக்குவலாக அதோட பெட்டராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இனிமேல் வீடியோவை வெல்த் வித் மூர்த்தி அப்படின்ற சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.